இதை பயன்படுத்திக்கிட்டு எல்லாரும் கொஞ்சம் பொறுப்புணர்வோட ஆர்வத்தோடு நாடி பார்த்தல் முறையை நிச்சயமாக கற்றுக்குவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடி பார்த்தல் முறைகளில் நாடியோடைய அமைவிடங்கள், மூலகங்களுடைய அமைவிடங்கள், அப்புறம் நாடியோடைய அமைவிடங்கள், அதாவது அந்த பள்ளம் எந்த இடத்துல பள்ளம் அந்த நீடெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படிலாம் வந்து அதோடைய துடிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த துடிப்பு இல்லாதது வந்து சீர்கேடு, அதாவது மூலக சீர்கேடு அப்படிங்கிற இடத்தை விட உடம்புக்கான சிகிச்சைக்கான புள்ளி தேர்வு அப்படிங்கிற நிலையிலையும் நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். முதல் கட்ட நாடி மட்டும் பார்த்தோம். முதல் கட்ட நாடி என்னவா பார்த்துருக்கோம் அப்படின்னா, 6 அமைவிடங்கள் இருக்கு இல்லையா, அந்த 6 அமைவிடங்களில் துடிப்பு இல்லாத மூலகங்களை வந்து ஒற்றை மூலகம், இரட்டை மூலகம், 3 மூலகம், அதாவது ஒரு மூலகத்தில் துடிப்பு இல்லை அந்த கேட்டகரி, 2 மூலகங்களில் துடிப்பு இல்லை, 3 மூலகங்களில் துடிப்பு இல்லை, 4 மூலகங்களில் துடிப்பு இல்லை, 5 மூலகங்கள்லையுமே துடிப்பு இல்லை. ஸோ இந்த துடிப்பு இல்லை அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்ம புள்ளித்தேர்வுக்கான இதுதான் புள்ளித்தேர்வு. அப்போ 5 மூலகங்களே துடிப்பு இல்லை. ஸோ இதை பேஸ் பண்ணி புள்ளித்தேர்வு எடுக்கணும், புள்ளி வந்து தேர்ந்தெடுக்கணும், எந்த புள்ளி சிகிச்சைக்கான புள்ளியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற இடம் வரைக்கும் படிச்சிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6 இடத்துலையுமே துடிப்பு இருக்குது. இப்போ 6 இடத்துலையுமே துடிப்பு இருக்குது. இப்போ நாம் வந்து எப்படி வந்து கன்சிடர் பண்ணுறது, இப்போ நாடியை வந்து எதை வச்சு நம்ம புள்ளியை தேர்வு செய்கிறது அப்படிங்கிற இடத்த நம்ம பார்ப்போம். அதாவது இப்போ இதுக்காக தான் இப்போ இந்த 6 இடத்துலையுமே துடிப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ஒரு மூலகத்துலேயோ 2 மூலகத்துலையோ 3 மூலகத்துலேயோ துடிப்பு இல்லை அப்படிங்கிற இடத்த நம்ம வந்து சீர்கேடு அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்த வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது மூலக சீர்கேடுன்னு சொல்ல வேணாம். ஏன்னா இப்போ 6 இடத்துலையுமே துடிப்பு இருக்குது அப்படின்னா அவர் ஆரோக்கியமானவரா அப்படி எடுத்துக்க முடியுமா? கிடையாது. எல்லாருக்குமே உலகத்தில் ஒரு 50 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு நாட்டில் 50 கோடி பேருக்குமே ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு சுழற்சி முறையில் ஏதோ ஒரு கழிவு நீக்கமும் ஏதோ ஒரு பராமரிப்பு பணியும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி நடந்துக்கிட்டே இருக்கிற பராமரிப்பு பணியும் கழிவு நீக்கத்தையும் தான் நாடி வந்து நமக்கு அறிவுறுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் மருத்துவம். மரபொழி மருத்துவங்கள் எல்லாமே உடலுடைய கழிவு நீக்கத்துக்கும் பராமரிப்புக்கும் சப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் அதோடைய வேலை. சரிப்படுத்துறதும் பராமரிக்கிறதும் உடலுடைய வேலை. ஸோ சப்போர்ட் பண்ணுறது தான் புள்ளி தேர்வு. ஸோ இதில் சீர்கேடு, சமநிலை குறைபாடு அப்படிங்கிற இடத்த விட அந்த சப்போர்ட், அந்த உடலுக்கு இந்த கழிவு நீக்கத்துக்கும் பராமரிப்புக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கான புள்ளியை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு இங்கே எனக்கு இப்போ வந்து உதாரணமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து காலில் அடிபட்டிருக்கு, எனக்கு நல்ல கால் நடக்க முடியல. அப்போ எனக்கு என்ன சப்போர்ட் வேணும்? கம்பு வேணும். கம்பு பிடிச்சிட்டு போனால் எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு காலை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கான சப்போர்ட் வந்து கையில் அந்த கம்பு வழியாக எனக்கு கிடைக்கும். கையில் அடிபட்டிருக்கு, இப்போ ஒரு கையில் வேலை செய்ய முடியல, ஒரே ஒரு கை தான் இருக்குது. அப்போ எனக்கு என்ன தேவை? இன்னொருத்தருடைய உதவி தேவை. இன்னொருத்தர் எனக்கு சப்போர்ட் பண்ண, அப்போ தான் என்னால் வந்து அவங்களுடைய உதவியோட இந்த கை வேலை செய்ய முடியலனாலும் அவங்களுடைய ஹெல்ப்போடு என்னால் செய்யணும் இல்லையா? எனக்கு கண் பார்வை தெரியலை அப்படின்னா என்ன அர்த்தம்? கண் பார்வையே எனக்கு சரியாக தெரியலை. ஸோ என்ன சப்போர்ட்க்கு என்ன தேவை? கண்ணாடியா? கிடையாது. இன்னொருத்தருடைய ஹெல்ப் தேவை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகள்லையும் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும் பொழுது அதுக்கான தேவையை கொடுக்கும் பொழுது மட்டும்தான், அதுக்கான சப்போர்ட்டை கொடுக்கும் பொழுது மட்டும்தான் அதுக்கு சரியாக இருக்கும் இல்லையா? இதே சப்போர்ட்டு தான், இதே ஆதரவு தான் நம்ம வந்து உடலுக்கு கொடுக்குறோம். அந்த ஆதரவை யார் அறிவிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடி. உடலுடைய கழிவு நீக்க ப்ராசஸ் நடந்துக்கிட்டு, பராமரிப்பு பணி நடந்துகிட்டு. நம்ம இன்றைக்கி இருக்க சூழ்நிலைகளில் எல்லாமே பொல்யூஷனாக இருக்குது, எல்லாமே மாசு தான். எங்கேயுமே நல்ல காற்று கிடையாது, நல்ல உணவு கிடையாது, நல்ல தண்ணி கிடையாது, குடிநீர் கிடையாது. இதெல்லாம் எதுவுமே இல்லாத இந்த காலகட்டங்களில், எல்லாமே ரசாயனங்களை கலந்துருக்கிற காலகட்டங்களில் உடல் வந்து இந்த கழிவுகளை வெளியேற்றி ரசாயன கழிவுகளை சுவாசத்தில் வழியாக வர ரசாயன கழிவுகள், உணவில் இருக்கிற ரசாயன கழிவுகள், நீரில் இருக்கிற ரசாயன கழிவுகள்னு சொல்லி ரசாயன கழிவுகளை சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கே நிறைய ஆற்றலை விரயம் பண்ணிக்கிட்டு இந்த கூடுதலாக வந்து இன்னும் நேரடி ரசாயனங்களை எடுத்துக்கிறோம். நேரடி ரசாயனங்கள் மாத்திரைகள் வழியாக, மருந்துகள் வழியாக அதை வேற எடுத்து உடம்புக்கு பாதகத்தை கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இப்படி இருக்கும் பொழுது அந்த உடல் வந்து சோர்ந்து போயிடும், அதோடைய ஆற்றல் பற்றாக்குறை ஏற்படும். ஏன்னா இதுக்கான வாழ்வியல் முறையை நம்ம கடைபிடிக்கிறதே இல்லை. பசிச்சு சாப்பிட்றதோ, இரவு நேரங்களில் முறையாக தூங்குறதுமான வாழ்வியல் முறைகளையும் நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. ஸோ தேவைப்படும் போது ஓய்வு கொடுக்கறது இல்லை. இதெல்லாமும் செய்கிறது கிடையாது. ரசாயனங்கள் இன்டேக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ உடம்பு என்ன பண்ணுதுன்னா ஆற்றலுடைய பற்றாக்குறை ஏற்படுது. அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கேட்குது. இதுக்கு முன்னாடி இருந்த மூதாதையர்களுக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வியல் முறை பசிக்கும் பொழுது மட்டும்தான் சாப்பிடுவாங்க, இரவில் 7-8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. ஸோ லைஃப் ஸ்டைல் அப்படின்ற இடத்துல வந்து 90% அவங்க முறையான லைஃப் ஸ்டைலை பின்பற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் உணவாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், பெரும்பாலும் வந்து இயற்கையோடு தான் இருந்ததே தவிர ரசாயனங்கள் கலப்பு வந்து ரொம்ப குவான்டிட்டி ஒரு 2% 3% மட்டும்தான் இருக்கிற மாதிரியான சூழலில் வாழ்ந்தவங்க. அப்புறம் நேரடி ரசாயன மருந்துகள் எடுத்ததில்லை. ஸோ இப்படியான வாழ்க்கை முறையில் இருந்தப்போ அவங்களுக்கு வந்து புறத்திலிருந்து மருத்துவ சப்போர்ட்ன்றது ரொம்ப குறைவாக தான் தேவைப்படுது. ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் தேவைப்பட்டது. 90% நபர்களுக்கு வந்து தேவைப்படலை, மருத்துவத்தோட சப்போர்ட் தேவைப்படல. உடனே வந்து தானே வந்து சரிப்படுத்திக்கிறதும் பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றலை எடுத்துக்கிறதுக்குமான வாய்ப்பை வந்து நம்ம வழங்கிட்டு இருக்கோம் இயற்கை வாழ்வியல் முறையாக. ஸோ அவங்களுக்கு அது தேவைப்படலை. சரியா? ஆனால் இன்றைக்கு இருக்க சூழல் வந்து மிக மிக மோசமான சூழலாக இருக்கிறதுனால உடம்புக்கு வந்து நிறைய ரசாயனங்களை எடுத்துக்கிட்டோம். இனி எடுக்கக்கூடாதுன்ற நிலைக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் அப்போ அந்த நம்ம எடுத்துகிட்டு இருக்க ரசாயனம் நிறைய எடுத்து உடலுடைய உறுப்புகளை கெடுத்து வச்சுட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து மிக மிக மோசமான ரசாயன கழிவுகள், அதாவது முன்னாடி இருந்த டாக்டர்ஸ் கொடுத்த ரசாயனங்கள் மாத்திரைகளை விட இன்றைக்கி இருக்க டாக்டர்ஸ் வந்து அதிகப்படியான ரசாயனங்களை கொடுக்குறாங்க. ஸோ இதனால் உடம்புடைய ஆற்றல் வந்து நிறையவே வீணடிக்கப்படுது. அந்த ரசாயனங்களை பிரித்து வெளியேற்றுறதுக்கு நிறைய ஆற்றல் வந்து நமக்கு வீணடிக்கப்படுது. அதனால் சோர்ந்து போகுது. உடலுடைய எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும், இல்லை பராமரிப்பு சக்தியாக இருக்கட்டும், ரொம்ப சோர்ந்த நிலையில் இருக்கிறதுனால இதுக்கு இந்த மாதிரியான மருந்து இல்லாத ஒரு மருத்துவத்தோட சப்போர்ட்டு தேவைப்படுது. அப்போ அந்த சப்போர்ட்டை நிவர்த்தி செய்கிறதுக்காக தான் நம்ம வந்து நாடியை பார்த்து அதற்கான அந்த சப்போர்ட்டுக்கான புள்ளி தேவை வந்து அதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிற இந்த துடிப்பு இல்லாத மூலகங்கள் வழியாக நம்ம தேர்ந்தெடுக்கிற மூலகங்கள் வந்து என்ன, துடிப்பில்லா அந்த மூலகங்கள் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிற மூலகங்கள் என்ன அப்படின்னா இந்த உடலுடைய பராமரிப்பு பணிக்கும் கழிவு நீக்கத்துக்கும் ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுக்குறோம், ஆதரவை கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற ஆதரவுனால எந்த ஆதரவு, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களை உறிஞ்சி எடுத்துக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட், ஒரு உந்துதல், ஒரு ப்ரெஷர், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அதை கொடுக்குறோம். அப்போ பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களை எடுத்துக்கிட்டு உள்ளே இருக்க பஞ்சபூதங்களை ஆக்டிவ் ஆகும்.